Hi students. Last class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணனா கால்ஜன் ஏரியாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒரு 3, 4, 5 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் 3 கேட்டகரி இருந்தது. அது 3 டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது கால்ஜன் அட்வான்ஸ். அதாவது கால்ஜன் அட்வான்ஸ்னால் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டை முன்னாடியே ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனி கொடுக்குறது. தட் இஸ் கால் கால்ஜன் அட்வான்ஸ்ன்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கால்ஜன் ஏரியாஸ். ஸோ கால்ஜன் ஏரியாஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கால் அமௌண்ட் கேட்டிருக்காங்க, எல்லா அலாட்மெண்ட் அமௌண்ட் கேட்டிருக்காங்க, பட் தே ஃபெயில் டு பே த அமௌண்ட். அப்போ ஃபெயில் டு பே த அமௌண்ட்னா அது கால்ஜன் ஏரியாஸ்ன்னு போடுவாங்க. ஏரியாஸ்னா அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம், டியூன்னு அர்த்தம். ஓகேங்களா, கால்ஸ் ஆர் அலாட்மெண்ட்டு கால் பண்ணியாச்சு கட்டிடுங்கன்னு சொல்லிட்டாங்க, பட் கட்டினதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு கட்டாமல் இருந்தால் அது பேர் கால்ஜன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டட் கொஷின். அது எத்தனாவது கொஷினாக கொடுத்துருக்காங்க? எக்ஸைஸ் 7 பேஜ் நம்பர் 258 இது கொஷினாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எம் லிமிடெட் இஷ்யூடு 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். எவ்வளோ ஷேர்ஸ் பாருங்கள், 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச்ன்றாங்க. அப்போ 10 ஈச்னா தட் இஸ் ஃபேஸ் வேல்யூ, பேபிள் as follows அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 on application, 4 on allotment, ₹4 on first and final call. அப்போ இங்கே எத்தனை 3 ஸ்டேஜ் பாருங்கள், 3 ஸ்டேஜ் தான். ஓகேங்களா, அப்புறம் ஆல் மணி வேறு ரிசீவ்டு, எல்லா பணமும் வந்தாச்சுங்க. ஓகேங்களா, எல்லா பணமும் வந்தாச்சுங்க. அப்போ ஆல்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னாலே அதுக்கு பேர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அர்த்தம். ஆல் மணி வேறு ரிசீவ், டீலர் ரிசீவ் எக்ஸப்ட் ஒன் ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 1000 ஷேர்ஸ். அப்போது ஒரு ஷேர் ஹோல்டரு 1000 ஷேர்ஸ் வாங்கினவங்க என்ன பண்ணுறாருங்க பாருங்க, ஃபெயில்டு டு பே த கால் மணி மேலே பே பண்ணலைங்களா. அப்போ பே பண்ணல அப்படின்னும் போது எங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் கால்ஸ் பை யூசிங் கால்ஸ் இன் ஏரியாஸ் அக்கௌண்ட். பட் கொஸ்டினில் கேட்டது ஜேர்னல் என்ட்ரி வெறும் கால்ஸ் இன் ஏரியாஸ் இருக்கா, அதுக்கு மட்டும் என்ட்ரி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கால்ஸ் இன் ஏரியாஸ் எந்த இதில் வரல பாருங்கள், 1000 ஷேர்ஸ் ஃபெயில் டு பே த கால் மணி. அப்போ கால்ஸ்ன்றது 5, 6 தான் கால்ஸ் பண்ணி இல்லைங்களா, அங்கே தான் கால்ஸ் இன் ஏரியாஸு அப்பியர் ஆகும். அந்த அமௌண்ட்டு வராமல் போகிறதுக்கு அங்கே தான் நம்ம கணக்கு காமிக்கணும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கால்ஸ் இன் ஏரியாஸ்க்கான அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 5, 6 மட்டும் போட்டால் போதும். பட் நான் உங்களுக்கு எல்லா என்ட்ரிஸுமே போட்டு காமிக்கிறேன். வழக்கமாக நம்ம என்ன போடுறோமோ அதே தான். அதுக்கு முன்னாடி மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். 1468 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 2357 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போது இந்த 8th என்ட்ரி அந்த 7th என்ட்ரி வராது, பிகாஸ் நம்மளுக்கு 3 ஸ்டேஜஸோட முடிச்சிட்டாங்க. அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். எம் லிமிடெட் எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க பாருங்க, 50,000 ஷேர்ஸு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, 50,000 ஷேர்ஸு ஃபேஸ் வேல்யூ பாருங்க, ₹10 ஈச் அப்படின்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ ₹10 ஈச்சுங்கன்னா அந்த 10 ஈச்சை என்னென்ன டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி அப்ளிகேஷன் வந்து ₹2 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் எவ்வளோ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, ₹2 அப்ளை பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை கட்டிடுங்கன்னு இருக்காங்க. அலாட்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், அலாட்மெண்ட் வந்து ₹4 அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரெண்டுமே சேர்த்து கேட்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அது ₹4. ஓகேங்களா, இப்போது ஆக்சுவலி இந்த 50,000 ஷேர்ஸ் அப்படின்றது இங்கே நம்ம ஆல் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஆல்ன்ற வார்த்தை பார்த்தா என்ன பாருங்கள், அதே 50,000 ஷேர்ஸ் பப்ளிக்லேருந்து வந்திருக்கு. அப்போ அந்த 50,000 ஷேர்ஸ் ஈக்குவலாக வந்தால் தட் இஸ் கால் என்ன பாருங்கள், ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இது கிளியர் ஆச்சு. இதில் எல்லாமே கரெக்டாக கட்டிட்டு இருந்தாங்க. இந்த 50,000 ஷேர்ஸ் மேலே அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்துச்சு, அலாட்மெண்ட் ஃபுல்லாக வந்துச்சு. நான் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இருக்கு இல்லைங்களா, அதை கட்டும்போது மட்டும் 500 ஷேர்ஸு ஒரு ஷேர் ஹோல்டர் பே பண்ணல. அப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 500 ஷேர்ஸ் பே பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 49,500 ஷேர்ஸ் மேலே தான் பேமெண்ட்டு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது இங்கே 500 ஷேர்ஸ்ன்றது பணம் வராமல் இருந்திருக்கு. அந்த 500 ஷேர்ஸ்ன்றது நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல். ஆக்சுவலி நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அவங்க வெறும் கால்ஸ் இன் ஏரியாஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டாங்க. 5th and 6th என்ட்ரி போட்டால் போதும். நான் 5th and 6th என்ட்ரி மட்டும் உங்கள் கொஷின் பேப்பரில் என்ட்ரி பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும். இங்கே 3rd ஸ்டேஜ் பேர் என்ன இருக்கோ அதுதான் 5 and 6 ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்ளிகேஷன்னா ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி அப்ளிகேஷன் வரும், அடுத்த 2 என்ட்ரி அலாட்மெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல 5th and 6th என்ட்ரி. அப்போ இங்கே என்ன போடுவீங்க, ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு போடுவீங்க.
அப்போ இங்கே என்ன போடுவீங்க? 2 and 2 equity share first and final call account data. இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு என்ன பாருங்க, உங்களுக்கு இந்த 2 என்ட்ரி போட்டால் போதும். பட் நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் பிக்சருமே காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்டாங்க தே ஆஸ் ஒன்லி கால்ஸ் இன் எரேசர் மட்டும் போடுங்கன்னா 5வது என்ட்ரியும் 6வது என்ட்ரி போட்டால் போதும். நான் எல்லாமே ஃபுல் சொல்யூஷன் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி ஆப்போசிட் சைடு என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஆப்போசிட் சைட் பேர் என்ன பாருங்க, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். அப்போ இங்கே என்ன போடுவீங்க பாருங்க, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா என்னன்னு போடுறீங்க, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டான்னு போடுறீங்க. அப்போ இங்கே என்ன போடுவீங்க, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்றது டெபிட்டில் போடுவோம். அப்புறம் கிரெடிட்டில் என்ன பண்ணுவீங்க பாருங்க, டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. சரிங்களா, டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறீங்க. அப்போது இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். இப்போ கால்ஸ் அண்ட் எரேஸ் இந்த 500 shares மேலே தான் வரலன்னு சொல்லி இல்லைங்களா, இங்கே 500 shares போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த 500 shares கிளியராக உங்களுக்கு இங்கே தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த 500 shares வரல இல்லைங்களா, அந்த 500 shares நம்ம இங்கே ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் மட்டும்தான் வரல. அப்போ மற்றபடி உங்களுக்கு என்ன தெரியும், அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன பாருங்கள், அப்ளிகேஷன் காஸ்ட் இஸ் என்ன பாருங்கள் 2 rupees. அப்போ இங்கே 2 ஷேர் அப்ளிகேஷன் வேறு தான் போகும். அப்போ இங்கேயும் ஷேர் அப்ளிகேஷனுக்கு 2 போகும். அப்போ அலாட்மெண்ட் என்ன பாருங்கள், இங்கே 4. அப்போ அலாட்மெண்ட் இங்கே இன்ட்டு 4. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன பாருங்கள் 4 rupees. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 4, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 4, அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பாருங்கள், எவ்வளோ ஷேர்ஸ் வந்துருங்களோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 50,000 into 2, 50,000 into 2, இங்கே 50,000 into 4, அப்போ இங்கே 50,000 into 4, அப்புறம் இங்கே என்ன பண்ணுவீங்க 50,000 into 4. இப்போ ஃபைனலி இங்கே என்ன பண்ணுவீங்க 50,000 into 4 போட்டிங்களா. ஓகே, அப்போது இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 50,000 into 2 1 lakh டெபிட், 1 lakh கிரெடிட். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன பண்ணீங்க 1 lakh டெபிட், 1 lakh கிரெடிட். அப்புறம் இங்கே என்ன பண்ணுவீங்க 50,000 into 4 2 lakhs டெபிட், தென் 2 lakhs கிரெடிட். அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க அதே 2 lakhs டெபிட், அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க 2 lakhs கிரெடிட் போட்டுட்டீங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க 50,000 into 4 சீன் 2 lakhs டெபிட், 2 lakhs கிரெடிட், இது 5th entry. ஓகேங்களா, பட் இங்கே 6th entry தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே 50,000 into 4 என்ன பாருங்க 2 lakhs ஆஸ் யூஷுவல் வந்துருச்சு. பட் பணம் வந்தது எவ்வளோ ஷேர்ஸ் மேலே தான் வந்ததுன்னு சொன்ன பாருங்க, 500 shares மேலே வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500 shares மேலே வரலைங்கன்னா அது என்னன்னு போடலான்னு சொன்ன பாருங்க, கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு போடுங்க. கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு போட்டுருக்கீங்க. அப்போ எவ்வளோ ஷேர் மேலே வரல பாருங்கள் 500 into 4. இப்போ 500 into 4 என்ன பாருங்கள் 2,000 rupees வரல. அப்போ எவ்வளோ வந்திருக்கு 1,98,000. இந்த 1,98,000 இன்னொரு வேலையும் செக் பண்ணலாம். 50,000 minus 500ன்னா அப்போ 19,500 into 4 rupees. அதான் இந்த 1,98,000. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே உங்களுக்கு கால்ஸ் இன் அரியர்ஸ் இங்கே டெபிட்டில் வந்துருக்கு. நம்ம போன ப்ராப்ளம் போடும்போது கால்ஸ் இன் அட்வான்ஸ் போட்டோம். அது ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எங்கே அட்வான்ஸ் வந்துருக்குன்னா அப்போ உங்களுக்கு கிரெடிட்டாக இருக்கும். அப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதை டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ டைம் கொடுப்பாங்க, அந்த டியூ டைமுக்குள்ளே உங்கள் ஃபுல் பேமெண்ட் அந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டாங்கன்னா ஓகே, கட்டலைன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்ப்போம்னா ஃபோர்ஃபீச்சர்னு பார்ப்போம். ஃபோர்ஃபீச்சர்னா கட்ட வேண்டிய டைம் கொடுத்து அந்த டியூ டேட்டும் அவங்களுக்கு வார்னிங் டைம் கொடுத்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளேயும் கொடுக்கல அப்படின்னா அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரில் இருக்க ஷேரை கேன்சல் பண்ணுவாங்க. அந்த கேன்சல் பண்ண அந்த ஷேர் பேர் என்னன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஸ்டேஜ் பேர் என்னன்னா ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்வாங்க. அதை ஷேர்ஸ் ஃபோர்ஃபீச்சர்னு பார்ப்போம். அதை அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 50,000 just in each application to allotment for first and final call. ஃபைனல் கால் மட்டும் 500 shares மேலே பணம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 50,000 into 2 1 lakh application, 50,000 into 2 1 lakh application. allotment 50,000 into 4, 50,000 into 4,
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 50,000 into 4, 50,000 into 4. இதில் அரியர்ஸ்ன்னு இருக்கிறதால 500 into 4 அந்த அரியர்ஸை டெபிட் பண்ணி ஓகேங்களா. இதுதான் கால்ஸ் அண்ட் ஏரியாஸோட கான்செப்ட். பட் ஆஸ் பர் கொஸ்டின் உங்களுக்கு வெறும் கால்ஸ் அண்ட் ஏரியாஸ் மட்டும்தான் கேட்டிருக்கேன். அப்போ 5 and 6 என்ட்ரிஸ் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் போட வேணாம். இந்த 4 என்ட்ரிஸு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டிருக்கேன். இங்கே வெறும் ஜேர்னல் என்ட்ரிஸ் அதோட கேட்டிருக்காங்க, பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் அதோட நிறுத்திருக்காங்க. இந்த 6 என்ட்ரிஸுமே போடணும். ஃபார் கால்ஸ் யூஸிங் கால்ஸ் அண்ட் ஏரியாஸ் அக்கௌண்ட்னா வெறும் நீங்கள் 5th and 6th என்ட்ரி, அப்போது இந்த 2 என்ட்ரி மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். ஸோ இப்போ ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கால்ஸ் அண்ட் ஏரியாஸோட கான்செப்டை என்ன பாருங்கள், கட்ட வேண்டிய அமௌண்ட்டு கட்டாமல் இருந்தால் கால்ஸ் அண்ட் ஏரியாஸ், கட்ட வேண்டிய அமௌண்ட்டு அட்வான்ஸாக பே பண்ணால் என்ன பாருங்கள், தட் இஸ் கால் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு விஷுவல் ஷேர்ஸோ கார்பரேட் அக்கௌண்ட்டோ கஷ்டம்ட்டு மனசில் நினைக்காதீங்க. டேம் ஈஸி, ரொம்ப ஈஸின்னு மனசில் நீங்கள் நினச்சிங்கனாலே எல்லாமே கார்பரேட் அக்கௌண்ட் ஆர் இஷ்யூ ஷேர்ஸு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.